அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் காவல்காரன்பேட்டையை சேர்ந்தவர் சிவசுப்பிரமணியன். இவருக்கு வயசு 51 ஆகுது. இவருக்கு மேரேஜ் ஆகி 3 பொண்ணுங்க இருக்காங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட தம்பி குடும்பம்னு சொல்லி மொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில். இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரத் கேஸ் ஏஜென்சியில் வீடு வீடாக இந்த கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய வேலை பார்த்துட்ருக்காரு. சேலரி என்ன தான் கம்மியாக இருந்தாலும் ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. தன்னோட பொண்ணுங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஃபேமிலி சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய அதே சூழலில் கடந்த 19ஆம் தேதி, அதாவது ஜனவரி 19, 2026 அன்னைக்கு வீட்டில் எல்லோரும் நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்குறாங்க. தூங்கும்போது வீட்டுக்குள்ளே எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சிவசுப்பிரமணியன் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வராண்டாவில் ஒரு கட்டிலில் தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில், அதாவது 20ஆம் தேதி ஆயிடுது, அதிகாலையில் வில்லேஜ் ஏரியாவில் இந்த சாணம் தெளிக்கிறது வழக்கம் வாசலில். அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாணம் தெளிக்கலான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி வெளியில் பார்த்தா பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த சிவசுப்பிரமணியன் தலையில் ரத்த காயத்தோடு இறந்து கிடக்கிறாரு. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரியல. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பதட்டத்தோடு பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உடனடியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா புத்தானத்தம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் உடனடியாக கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க, புத்தானத்தம் போலீஸ். இதே சமயத்தில் மணப்பாறை டிஎஸ்பி காவியாவும் பயிற்சி டிஎஸ்பி விக்னேஷ் இவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மோப்பனாய் இமீடியட்டாக வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமும் உடனடியாக வந்துட்டாங்க. யார் கொலை பண்ணாங்க, எப்படி இவர் இறந்து போனார்னு சொல்லி யாருக்கும் தெரியாதனால போலீஸ் தேடி பார்க்குறாங்க, ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ தேடி பார்க்கும்போது ஃபாரன்சிக் டீமுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. மோப்பனாயை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க, யாராவது குற்றவாளிகள் ஏதாவது பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மோப்பனாய்க்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கவே இல்லை. பாடியை மணப்பாறை ஜிஹெச்சுக்கு பிஎம்காக அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பிட்டு திருச்சி எஸ்பி செல்வநாகரத்தினம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தனிப்படை அமைக்கிறாரு. தனிப்படை அமைச்சு இந்த நபரை கொலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிப்படையில் இவரோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க. அந்த ரோட்டில் இருக்கிறது, பக்கத்து வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சைடு எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில் ஒரு ஃபுட்டேஜ் மாட்டுது. என்ன அப்படின்னா 20ஆம் தேதி அதிகாலையில் 1:20க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நல்லா ஃபேஸை மறைச்சிட்றாரு. மறைச்சிட்டு கையில் இரும்பு ராடோடு ரிட்டன் வெளில போகிறாரு. அதாவது இந்த சிவசுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா, இறந்து போன நபர், அவங்க வீட்டுக்கு ரிட்டன் போன ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸை மறைச்சிட்டு வந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஃபேஸ் மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. பட் அந்த பாடி ஹைட்டு, அவரோட டோட்டல் பாடியோட ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வச்சுட்டு யார் என்னன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கும் போது இந்த நபர் அதே ஊரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு 25 வயசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தாக்க பெங்களூரில் இருக்கான். கொலை நடந்தது காவல்காரன்பட்டியில், அவர் இருக்கிறது பெங்களூரில். ஸோ சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கும் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும் போது எனக்கு இந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை, நான் இருக்கிறது பெங்களூரில், கொலை நடந்தது காவல்காரன்பட்டியில், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்கிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் போலீஸ் உடனடியாக அவன் சொல்கிறத ஒத்துக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க உடனடியாக அந்த ராதாகிருஷ்ணனோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கும்போது பல விஷயங்கள் வெளியில் வருது. என்ன அப்படின்னா, இந்த கொலை நடந்த அதே இடத்துல அந்த டைமுக்கு இந்த ராதாகிருஷ்ணனோட மொபைல் இருந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த கொலை நடக்கும்போதும் நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த நபர் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யார் அப்படின்னாக்க இந்த இறந்து போன இந்த சிவசுப்பிரமணியன் இருக்கார் இல்லையா, அவரோட சொந்தக்கார பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த சிவசுப்பிரமணியன் இருக்கார்ல, இறந்து போன நபர், அவர் தெரிஞ்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. நீ அந்த பையனால் லவ் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லி அவர் கண்டிக்கிறாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கவே கிடையாது. அதே சமயத்தில் இந்த பையனையும் கூப்பிட்டு அவர் கண்டிக்கிறாரு. நீ எங்கள் வீட்டு பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையனையும் கண்டிக்கிறாரு. இப்போ இந்த பையனுக்கும் கோவம், அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு மேலே கோவம். இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம காதலுக்கு தடையாக இருக்கிறதே இந்த சிவசுப்பிரமணியம் மட்டும்தான். ஸோ இவர் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம காதலுக்கு யாரும் எதிர்ப்பு கிடையாது, நம்ம நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி கடந்த 20ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 1:20க்கு என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா ஃபேஸில் ஃபுல்லாக மறைச்சிட்டு, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டினாலும் தான் யாருக்கும் தெரியாதுங்கிறக்காக அந்த மாதிரி ஃபேஸை மறைச்சிட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்துகிட்டு இந்த பெரியவர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கொலை பண்ணுறான். இவன் கொலை பண்ணி முடிச்ச உடனே இவனோட தம்பி சேரனும் இதே ஊரை சேர்ந்த சிவனேச செல்வன் அப்படின்ற 2 பையனும் பைக்கில் ரெடியாக இருக்கானுங்க.
இவனை என்ன பண்ணுறானுங்கன்னா, கொலை பண்ணி முடிச்சோமா இவனை பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏற்றி விட்டுறானுங்க. எங்கன்னா பெங்களூர் போகிறதுக்கு. ஸோ கொலை பண்ணின டயத்தில் வந்து நீ இங்கே இல்லை, நீ வந்து பெங்களூரில் தான் இருக்கன்னு சொல்லி யார் கேட்டாலும் காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேரும், அதாவது இந்த சேரனும் சிவனேச செல்வன் 2 பேரும் அந்த கொலை பண்ணாலே அந்த ராடு, இரும்பு ராடு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுறானுங்க. ஸோ சப்போஸ் வந்து மோப்பனாய் இவரால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறக்கா அந்த இரும்பு ராடையும் கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டானுங்க. ஃபைனலாக போலீஸ் வந்து இந்த கொலை பண்ண ராதாகிருஷ்ணன், அவனோட தம்பி சேரன், அதே ஊரை சேர்ந்த சிவனேச செல்வன், அதே சமயத்தில் இந்த காதலிச்சான் இல்லையா அந்த 15 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுன்னு சொல்லி மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி மணப்பாறை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி கடைசியில் வந்து ஜெயிலையும் போட்டாங்க. ஃபேமிலியில் ஒரு பெரியவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்துட்டு நீ வந்து சின்ன பொண்ணாக இருக்க, இப்போ வந்து காதலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்கங்க, இல்லை ஏற்றுக்காமல் போங்க, அது உங்களோட இஷ்டம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொன்னதுக்கெலாம் வந்துட்டு கொலை பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொலை பண்ணுறீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமாக யோசிச்சு பல சினிமாக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொலை பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி யோசிச்சு தான் வந்துட்டு இரும்பு ராடை மறைச்சிருக்கானுங்க, ஃபேஸை மறைச்சிருக்கானுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜில் மாட்டக்கூடாதுன்னு, அந்த பிளேஸ்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெங்களூர் போயிருக்கானுங்க. இந்த அளவுக்கு யோசிச்சியே போலீஸ் வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்கிறது கொஞ்சம் தெரியாமல் போச்சு. அதாவது நீ அந்த ஸ்பாட்டில் இல்லைனாலும், அந்த ஸ்பாட்டில் உன் மொபைலே இல்லைனாலும் ஈஸியாக போலீஸால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொலை பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு சம்பவத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடையாது. உங்கள் லவ்வுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு விதமாக வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து பேசாமல் போயிருக்கலாம், இல்லை அவர் சொல்கிறத கேட்காமல் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை 2-3 வருஷம் கழித்து நீங்கள் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெரியவர் வந்து கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த பையனுக்கும் லைஃப் காலி, அந்த பொண்ணுக்கும் லைஃப் காலி, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போன அந்த 2 பசங்க அவனுங்களுக்கும் லைஃப் போச்சு. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.